சேஃப்டினா நம்ம பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து அப் டு 5 lakhs அதுவும் இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணது லாஸ்ட் 2-3 இயர்ஸில். அதுக்கு முன்னாடிலாம் 2 லட்ச ரூபா வரைக்கும் தான் இன்சூர்ட். நீங்கள் 10 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா பேங்க்கு காலியாச்சுன்னா உங்களுக்கு 5 லட்சம் தான் கிடைக்கும் இன்சூரன்ஸ் மூலமாக. போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பேக்ட், உங்களுக்கு லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சேஃப்டி பர்பஸில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இந்த பிபிஎஃபோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னு கிடையாது. பட் ஆனால் 15 இயர்ஸ்க்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவங்களால பணம் போட்டுகிட்டே வர முடியும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இன்னொன்று ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் சேர்த்துக்கிட்டே வரேன், யார் பயப்படாமல் எனக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வேணும், பிபிஎஃப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னோடய ஃபுல் பணத்தையும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் மட்டும் இல்லாமல் ஒரு போர்ஷன் போடணும்னு நினைக்கிறவங்க இதில் தாராளமாக இன்னமும் யூட்டிலைஸ் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி 3 மந்த் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதை வச்சு எப்படி சார் பிளான் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்டு? அது ஒன்று தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். ஏன்னா இது வந்து பயம் இல்லாமல் ஒரு ஆர்டியில் ஒரு அக்கௌண்ட் சேர்த்து வைக்கலாம். ரிட்டர்ன்ஸ் பற்றி யோசிக்காமல் நான் ஏதோ ஒன்று சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை இப்போ தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சின்னதாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஈஸியாக ஓப்பன் பண்ணுங்கள். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட், இன்சூரன்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு பெஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கணேசன் திரு அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஆப்ஷனை சூஸ் பண்ண போனால் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்னா முதல்ல யோசிக்கிறது வந்து பேங்க் எஃப்டி. அடுத்தது வந்து அதை விட அதிக இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க போனால் மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட் இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து பேங்க்கை விட அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை பற்றி சொல்ல முடியுமா சார்? உங்களுக்கு சேவிங்ஸில் இருந்து லாங் டேர்ம் அந்த பிபிஎஃப் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக பேங்க் டெபாசிட்டோட கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் தருவாங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான். சேஃப்டினா நம்ம பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து அப் டு 5 lakhs அதுவும் இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணது லாஸ்ட் 2-3 இயர்ஸில். அதுக்கு முன்னாடிலாம் 2 லட்ச ரூபா வரைக்கும் தான் இன்சூர்ட். நீங்கள் 10 லட்ச ரூபா வச்சுருந்தீங்கன்னா பேங்க்கு காலியாச்சுன்னா உங்களுக்கு 5 லட்சம் தான் கிடைக்கும் இன்சூரன்ஸ் மூலமாக. பட் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பேக்ட், உங்களுக்கு லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சேஃப்டி பர்பஸில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இது ஈஸின்னுவாங்க. பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா எல்லாம் ஆஃப்லைன். இன்னொன்று அதுதான் அட்வான்டேஜும். அக்ராஸ் இந்தியாவில் எல்லா பின்கோடையும் கவர் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்னா போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ கடைநிலையில் இருக்கிற எங்கே ஒன்றா போய் ரீச் அவுட் பண்ணோன்னா போஸ்ட் ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸால் போய் ரீச் அவுட் பண்ண முடியும். கொரியரோ எது டெலிவரி பண்ணுறதுனால பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ ஏதோ ஒன்று நியரஸ்ட் பிரான்ச் எங்கன்னு பார்த்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஈஸி. ஸோ அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். ஓகே, எந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது சார்? ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா எந்த மாதிரியான ஸ்கீம் இருக்குது சார்? நீங்கள் பொன் குழந்தை பிறந்தா சுகன்யா சம்ரிதி ஸ்கீமில் இருந்து ஆர்டி சேர்க்கறது, ஒரு ஆர்டி மந்த்லி டெபாசிட் பண்ணுறதுலேருந்து மந்த்லி இன்கம் நீங்கள் டெபாசிட் பண்ணி மந்த்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஸ்கீம்ஸு. அண்ட் சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பே அவுட்னா சீனியர் சிட்டிசன் ஸ்கீம். ஆஸ் வெல் அஸ் பிபிஎஃப். வேலை செய்கிறீங்க, பிபிஎஃபாக வந்து அந்த பணத்தை 15 வருஷத்துக்கு லாக்இன் பண்ணாலும் பேங்க்ஸில் இருக்கிற பிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட்டோட கூட ஒரு மார்ஜினலி கொஞ்சம் பெட்டர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி பிபிஎஃப். ஸோ இது எல்லாமே அதாவது குழந்தையிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர் பண்ணுற மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. இப்போ பிபிஎஃப்ல இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன சார்? பிபிஎஃப் ஒன்று லாங் டேர்மு, முக்கியமான தருணங்களில் லோன்ஸ் மாதிரி எடுத்து விட்ரா பண்ண முடியும். பட் அதை தாண்டி 15 வருஷத்துக்கு வந்து இப்போ லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் போக போக இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க தான் போகிறாங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் கட்டுக்குள்ளே வச்சுருக்கணுன்றது தான் ஆர்பிஐயோட பெரிய ஒன் ஆஃப் த பாலிசி. ஸோ கவர்மெண்ட்டும் இன்ஃப்ளேஷனுக்கு கம்மி பண்ணணுன்னு தான் பார்த்துட்டு இன்ஃப்ளேஷன் இப்போ less than 3% வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ தான் லாஸ்ட் ஒரு 2-3 ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி ரிசல்ட்ஸ் வரும்போதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% வரைக்கும் ரெப்போ ரேட் கம்மி பண்ணாங்க. ஸோ இது போக போக இது இன்னும் இப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா கம்மி பண்ணுவாங்க. இது இந்தியாவுக்கு நல்லது. இந்த பிபிஎஃபோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னு கிடையாது. பட் ஆனால் 15 இயர்ஸ்க்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவங்களால பணம் போட்டுகிட்டே வர முடியும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். 10-20 இயர்ஸ் முன்னாடி 2010 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12-14% வரைக்கும்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ குறைஞ்சு இப்போ 7% வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இது போக போக இன்னும் குறையும் அப்படின்றது தான், அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இன்ஃப்ளேஷனு இதெல்லாம் குறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது.
பேங்க் டெபாசிட் ரேட்ஸும் குறைஞ்சிடுச்சு, இதுவுமே குறையும். ஸோ இப்போ நீங்கள் 7.1 கிடைக்குதுன்னு ஆரம்பித்த பிறகு போக போக அது குறைஞ்சதுன்னா ஓவரால் அட் த எண்ட் ஆஃப் 15 இயர்ஸ் எனக்கு இவ்வளோ போட்டேன் இவ்வளோ கிடைக்கும்ன்றது சொல்ல முடியாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிற அமௌண்ட்டும் குறையும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு போர்ஷன் ரொம்ப மினிமலாக இந்த மாதிரி ஃபிக்ஸட் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பட் பேங்க்கில் ஆல்ரெடி ஒரு பிபிஎஃப் வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு பிபிஎஃப் ஓப்பன் பண்ணுறது போஸ்ட் ஆஃபீஸில் தேவையில்லாத வேலைன்னு சொல்லலாம். பட் யாரெல்லாம் பேங்க் ஆக்சசபிள் இல்லை, ரூரல் ஏரியாவில் இருக்கவங்க, அவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஈஸி, பண்ணலாம். வேறு 3 பெஸ்ட் ஸ்கீம்னா எந்த மாதிரி ஸ்கீம் சொல்லுவீங்க சார்? சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அதிகமாக தருவாங்க. அண்ட் 15 lakhs வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் ஒரு 5 years ஒன்ஸ் ரெனியூவல் 2 times 3 times ரெனியூ பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் வந்து ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன். சேஃபு, ரிஸ்க்கு கிடையாது, நம்பி தைரியமாக நீங்கள் பணத்தை போடலாம். அதிகமாக எக்ஸ்ட்ரா 1-2% கிடைக்குதுன்னு கண்ட இடத்துல போட்டு லாக் ஆகி பணம் வருமா வராதுன்னு பயப்படுறதுக்கு பதில் இங்கே வந்து சேஃப். ஸோ அந்த விதத்தில் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் வெல் அண்ட் குட். அதே மாதிரி மந்த்லி இன்கம் ஸ்கீம், இது எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பர்ஸ்பெக்டிவில் யோசிக்காமல் எனக்கு சேஃபாக நான் போட்ட பணம் எனக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்றவங்க இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஆஸ் வெல் ஆஸ் சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் போகலாம். அண்ட் ரொம்ப நல்ல விஷயம் சுகன்யா சம்ருத்தி ஸ்கீம். அது ஆரம்பிக்கும் போது 8.9%, இப்போ 8.2% தராங்க. இதுவுமே போக போக குறையிறதுக்கு வாய்ப்பு. பட் என்னென்னா உங்களோட பெண் குழந்தைக்கு வந்து காலேஜுக்கு அப்புறம் கல்யாணத்துக்குன்னு ஒரு அமௌண்ட்டு சேர்க்கணும்னு நினைக்கும் போது ஃபிக்ஸடாக தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம வெறும் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டுமோ இல்லைனா ஸ்டாக்கில் மட்டுமோ போட முடியாது, கோல்டும் சேர்த்து வைப்போம். அது மாதிரி இதுலேயும் ஒரு போர்ஷன் வந்து ரெகுலராக நீங்கள் போட்டுட்டு வரீங்க, உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குற பணத்தெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு லாங் டேர்மில், ஏன்னா விட்ரா பண்ணிவிடும். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லலாம், ஸ்டாக் சொல்லலாம், பட் அவசரப்பட்டு ரிஸ்க் இருக்கும்போது எடுத்துடும். பட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அர்ஜென்சி இல்லைனா 18 years தான் ஒரு அமௌண்ட் எடுக்க முடியும் காலேஜ் படிப்புக்காக. ஸோ உங்கள் பெண் பிள்ளைக்கு நீங்கள் ரூரல் அகெயின் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, அங்கே இருக்கவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி புரிஞ்சுக்கிட்டோ இல்லை பேங்க்கில் போய் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறத விட போஸ்ட் ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரெகுலராக மீட் பண்ணுறவங்க, அவங்கக்கிட்ட கேட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஸ்கீமுமே வந்து அக்ராஸ் இந்தியா யார் வேணால் தெரிஞ்சுக்கிட்டு யார் வேணால் பண்ண முடியும். சேஃப் ஆப்ஷன் வேறு. ஆனால் நிறைய பேர் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தேடி போகிறாங்களா சார்? தேடி போகிறாங்களான்னா நீங்கள் ரிட்டர்ன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இப்போவுமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது, நீங்கள் எதுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஃபிக்ஸடாக ஒன்றுமே ஆரம்பிக்காதவங்களுக்கு இது நம்பிக்கை ஆரம்பிக்கலாம். இப்போ நிறைய பேர் கேட்குறது, நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் நம்ம சேனலில் இல்லை எந்த சேனலில் பார்த்துட்டு நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இல்லை பயமாக இருக்குது, தெரியாமல் போய் மாட்டிக்கிறது. இத்தனைக்கும் பெரிய பேப்பரில் டிவியில் ஆட் வர மொபைல் ஆப்ஸ், ஸோ அதுவே பார்த்து பயப்படுறாங்க, போய் மாட்டி பண்ணவும் பயமாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ன்றது கவர்மெண்ட் பேக்டு, எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அங்கே வேலை செய்கிறவங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அண்ட் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 years மினிமம் அங்கே வேலை செய்வாங்க. அப்படின்னும் போது ஃப்ரெண்ட்லியாக கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மீறியோ மாற்றியோ பண்ண முடியாது. ஸோ நம்பிக்கையாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இப்போ ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸும் வந்துருச்சு, அதனால் ஓப்பன் பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார் பெஸ்ட். ஸோ கம்பேரே பண்ண முடியாது. ஸோ நம்ம லைஃப்பில் ஈக்விட்டியும் வேணும், டெட்டும் வேணும். இதெல்லாம் டெட் ப்ராடக்ட்டு, டெட்டு சேஃபு. ஸோ பயப்படாமல் ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை ஒரு 60 வயசுக்கு மேலே பண்ணணும், ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து அவங்க பேரன் பேத்திக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இன்னொன்று ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் சேர்த்துக்கிட்டே வரேன், யார் பயப்படாமல் எனக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வேணும், பிபிஎஃப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னோடய ஃபுல் பணத்தையும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் மட்டும் இல்லாமல் ஒரு போர்ஷன் போடணும்னு நினைக்கிறவங்க இதில் தாராளமாக இன்னமும் யூட்டிலைஸ் பண்ணலாம். ஓகே சார், எந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் சார் டாக்ஸ் பெனிஃபிட் கொடுக்குது? இந்த பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அப்புறமா என்எஸ்சி, கிசான் விகாஸ் பத்ரா, இது எல்லாமே வந்து பணம் டபுள் ஆகிற ஸ்கீம்ஸுன்னே ஒரு கட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸு, சுகன்யா சம்ருத்தி வந்து இது எல்லாமே 80Cயில் வந்துடும். பட் ஆனால் டேக்ஸ் சேவிங்கில் வந்து இப்போ நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம் போயிட்டீங்க இந்த ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்னா இது எதுவுமே டேக்ஸ் சேவிங்க்குன்னு போட முடியாது. உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் சேஃபாக ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்ற ஆப்ஷனில் போடலாம். டேக்ஸ் சேவிங் பர்ஸ்பெக்டிவ் இப்போ இதுன்னு இல்லை, நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இனிமேல் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தேவைப்படாது. பட் ஆனால் உங்களோட லைஃபுக்கு தேவையான டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சேவிங் ஸ்கீமாக இருக்கட்டும், சேஃபான ஆப்ஷன் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் இது தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். ஓகே சார், இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி 3 months இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதை வச்சு எப்படி சார் பிளான் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட்டு? அது ஒன்று தான் வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். ஏன்னா இது வந்து மினிஸ்ட்ரி ஃபினான்ஷியல், அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஸோ அதனால் எவ்ரி குவார்ட்டர் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பேஸ்ட் ஆன் ஆர்பிஐ.
இப்போ ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லாஸ்ட் 1 இயராக சேமாக இருக்கும்போது பெருசாக சேஞ்சஸ் இல்லை. பட் ஆனால் லாஸ்ட் 3 மந்த்ஸில் வந்து ஒரு ரெப்போ ரேட் 1% கட் பண்ணும்போது அவங்களோட வருமானமும் அடி வாங்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்குறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட், இவங்க வெளியில் மக்களுக்கு டெபாசிட் பண்ணுறது கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க. ஸோ அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். நம்ம பிபிஎஃப் போட்டுட்டு அது வந்து 7.1 சொல்கிறோம், அது வந்து இன்னொரு 3 இயர்ஸோ 5 இயர்ஸ் கழிச்சு 6.5ஓ 6ஓ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதை வச்சு எனக்கு இவ்வளோ அமௌண்ட் 1 லட்சம் போட்டேன், எனக்கு 2 லட்சம் வந்துருச்சு 10 வருஷத்தில் அப்படின்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. 1 லட்சம் போட்டிருக்கேன், அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு 10 வருஷத்தில் கிடைக்கும். அது 2ஓ 1.8ஓ 1.7ஓ கண்டிப்பாக கிடைக்கும். ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் எப்போ வேணாலும் அந்த 10வது வருஷம் கிடைக்குமானா 15வது வருஷம் பிபிஎஃப்ல கிடைக்குமானா கிடைக்கும். சுகன்யா சம்ருதியில் வந்து ரெகுலராக ஒரு 50,000 வருஷம் போட்டுகிட்டே வரேன், அதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கண்டிப்பாக குவார்ட்டர்லியோ அட்லீஸ்ட் குவார்ட்டர்லி அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அக்ராஸ் இந்தியா நிறைய மக்கள் போட்டுட்டு இருக்கிறதுனால பேங்க் டெபாசிட் அளவுக்கு குறைக்காததுக்கு ஒரு முக்கிய காரணம் இதுதான். ஏன்னா எல்லா மக்களும் போடுறதுனால. பட் குவார்ட்டர்லி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓகே சார். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது? இப்போ சைல்டுக்கு சொன்ன மாதிரி சுகன்யா சம்ரிதி, இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு எந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது சார்? நீங்கள் ஆர்டியில் சேஃபாக ஆரம்பிக்கலாம், பேங்க்கில் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி ஆஃப்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஏடிஎம்ஸும் வந்துருச்சு, போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம்ஸ். ஸோ நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ரூரல்லையோ இல்லை எங்கே வேலை செஞ்சாலும், இப்போ எனக்கு கார்ப்பரேட்ஸில் இல்லை டயர் 1 சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பெரிய பேங்க்ஸே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ ரூரல் சைடில் இருக்கவங்களோ இல்லைனா ஒயிட் காலர் ஜாப் இல்லாமல் ப்ளூ காலர் ஒர்க் இருக்கவங்க, அந்த மாதிரி இல்லை கட்டட தொழில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஈஸி. இங்கே இருந்துட்டு எங்கே வேணால் அவங்களால பணம் அனுப்ப முடியும். மொபைல்லேயே எல்லா ஃபெசிலிட்டியும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுவுமே பண்ண முடியும். அண்ட் சிம்பிளாக ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ₹500 ₹1000 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்கிறதுனால எல்லாருக்குமே பெனிஃபிட். ஆனால் அந்த குறிப்பிட்ட செக்ஷன் மக்கள் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்னமும் இதெல்லாம் வந்து ஏன்னா சில பேர் வந்து அவங்க ஊருக்கு கிராமத்துக்கு பணம் அனுப்ப முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து நார்த்லேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஈஸியாக பணம் அனுப்புறது காஸ்ட் எஃபெக்டிவ், பயம் இல்லாமல் அவங்களும் அவங்க ஊரில் போய் கேட்டு வாங்கிக்க முடியும் பணம், மணி ஆர்டர் அனுப்புறதுலேருந்து எல்லாமே. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இன்னமும் போஸ்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது சார் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை பற்றின அவேர்னஸ்? இப்போ நிறைய பேருக்கு நிறைய ஸ்கீம் இருக்குது, ஆனால் எனக்கு எந்த ஸ்கீமை சூஸ் பண்ணுறதுன்றதே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை கவர்மெண்ட்டுன்னு போது உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். பட் எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னா நம்ம சென்னைன்றதுனால மேபி தெரியாமல் இருக்கலாம். பட் இன்னமும் நீங்கள் கிராமத்துலையோ இல்லை சீனியர் சிட்டிசன், எங்கள் அப்பாலாம் வந்து இன்னும் எம்ஐஎஸ் போட்டு வச்சுருந்தார். அவரோட ரிட்டையர்மெண்ட் பண்ண வந்தோடனே ஒரு போர்ஷன் போட்டு எம்ஐஎஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணி அதுக்கு ஒரு டேர்ம் டெபாசிட் போட்டு அந்த மாதிரி ஒரு பிளான்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இன்னமும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பாப்புலர் ரூரல் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். ரூரல்லையும் இருக்குது, சென்னை மாதிரியான சிட்டிஸ்லேயும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சவங்க இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க, யாரெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து இன்னமும் அது மாதிரி நம்பி போயிட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரிஸ்க் ஃப்ரீ ஆப்ஷன், தைரியமாக எப்போ வேணால் போகலாம், எடுத்துக்கலாம். நம்ம எப்போ வேணால் ஃப்ரீயாக இருக்கும்போது என்ட்ரி போட்டுக்கிறதுலேருந்து இப்போ ஆன்லைன் ஆப்ஸ் அப்கிரேடேஷனும் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால இன்னமும் போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு இப்போது ஒர்க்கிங் சேர்ந்தீங்க அப்படின்னாலும், ஐடியாக இருந்தாலும் சரி, எந்த ஜாபாக இருந்தாலும் ஈஸியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா ஆன்லைன்லேயே எல்லா வேலையும் பண்ணிக்க முடியும். பயம் இல்லாமல் ஒரு ஆர்டியில் ஒரு அக்கௌண்ட் சேர்த்து வைக்கலாம். ரிட்டர்ன்ஸ் பற்றி யோசிக்காமல் நான் ஏதோ ஒன்று சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை இப்போ தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சின்னதாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஈஸியாக ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இப்போ பேங்க்லாம் போனீங்கன்னா மினிமம் ₹10,000, ஐ திங்க் 10,000 மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க மினிமம் டெபாசிட் மெயின்டைன் பண்ணணுன்ற மாதிரி. பட் போஸ்ட் ஆஃபீஸில் 100-200 அவ்வளோதான், ரொம்ப கம்மி. ஸோ அதனால் யார் வேணால் ஓப்பன் பண்ணலாம். ஏஜ் லிமிட்டும் இல்லை ஏஜ் லிமிட்டும் இல்லை. அது ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால ஒன்று ஆஃப்லைன் நிறைய விஷயங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஃப் எஃபெக்டிவாக மொபைல் ஆப் இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில டிஃபிகல்ட்டிஸை தாண்டி உங்களுக்கு வந்து பணம் மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லா விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் ஓப்பன் பண்ணதுனால பெரிய அட்வான்டேஜாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இவ்வளோ நேரம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றி நிறைய விஷயங்கள் ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். நன்றி சார். தேங்க்யூ.